இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருக்காவது ஜாதகத்தில் சர்ப தோஷம் இருந்தால் அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். நான் ஏற்கனவே சர்பதோஷம் நீக்கும் கோவில்கள்னு உங்களுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன். சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள், தஞ்சாவூர் பக்கம் இருக்கக்கூடிய கோவில்கள், திருநெல்வேலி பக்கம் இருக்கக்கூடிய கோவில்கள்னு சர்பதோஷம் நீக்கக்கூடிய கோவில்கள் பற்றியே நான் நிறைய பதிவுகள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ராகு தோஷம் இருந்தால் எந்தெந்த கோவில்களுக்கு போகணும், கேது தோஷம் இருந்தால் எந்தெந்த கோவில்களுக்கு போகணும், இல்லை ராகு கேது ரெண்டுக்கும் சேர்ந்து பரிகாரம் பண்ணணும்னா எந்தெந்த கோவில்களுக்கு போகணும், இந்த மாதிரி சர்பதோஷத்துக்காகவே நான் நிறைய கோவில்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களே சொல்லிடுறாங்க, அம்மா எனக்கு சர்பதோஷம் இருக்குது, சர்பதோஷம் இருக்குன்னு யார் சொன்னா அப்படின்னா, பாருங்க ராகு இங்கே இருக்குது, கேது இங்கே இருக்குது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இப்படி இருக்குது, அப்போனா இதெல்லாம் சர்பதோஷம் தானே அப்படின்னு மக்களே ஓரளவுக்கு இங்கங்கே இது இருந்தால் அதெல்லாம் சர்பதோஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம சொல்கிறதுக்கெலாம் அவசியமே இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏன் திருமணம் ஆகலைன்னா சர்பதோஷம் இருக்குது, ஏன் குழந்தை பிறக்கலாம் சர்பதோஷம் இருக்குது அப்படின்றாங்க. யாருக்காவது ஜாதகத்தில் அப்படி சர்பதோஷம் இருந்தால் அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்களுள் ஒன்று திருச்சி உறையூரில். உறையூர் தெரியுமா? சோழர்களின் தலைநகரமாக இருந்த ஊர் உறையூர். சோழர்களுக்கு நிறைய தலைநகரங்கள் இருந்தது, அதிலே ஒன்று உறையூர். உறையூரை தலைநகராக கொண்டு சோழ மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த உறையூரில் திருச்சியில் இருக்குது. திருச்சியில் இருக்கக்கூடிய உறையூரில் இருக்கக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில். தமிழ்நாட்டில் நாகங்கள் வழிபட்ட கோவில்கள்னு சில உண்டு. அதே மாதிரி தான் நாகங்களின் தலைவன் அஷ்ட நாகங்கள் வழிபாடு செய்த ஸ்தலம் இது என்பதால் சர்பதோஷத்திற்கான பரிகார தலமாக இது விளங்குகிறது. ஏன் அவருக்கு பஞ்சவர்ணேஸ்வரர்னு பேர்? பஞ்சவண்ணநாதர். தமிழ்நாட்டில் சில குறிப்பிட்ட கோவில்களில் சிவபெருமான இந்த பேரில் நீங்கள் பார்க்கலாம். ஐவண்ணநாதர். 5 வண்ணங்கள், 5 நிறங்கள் தோன்றும் ஒரே நாளைக்கு. நீங்கள் கோவிலில் பார்த்தீங்கன்னா அது தெரியும். நமக்கு அந்த அலங்காரம்லாம் பண்ணியிருப்பாங்களே, அப்போ சில லிங்கங்களை நம்மளால் கவனித்து பார்க்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் சில கோவில்கள் அப்படி உண்டு. ஐவண்ணநாதர் கோவில், பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில், இந்த மாதிரி பேரில் சிவபெருமான் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் சில உண்டு. அதிலே ஒன்று தான் இந்த கோவில். யாருக்காவது ஜாதகத்தில் சர்பதோஷம் இருந்ததுன்னா திருச்சி உறையூரில் இருக்கக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்கள். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.